ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேக் டு பேக் தலைவர் அப்டேட் இருக்குது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து 75% முடிஞ்சிச்சுன்னு வந்து நம்ம தலைவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு ஆக்டர் வந்து இந்த படம் எனக்கு வேணான்னு சொல்லி வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. அது எந்த ஆக்டர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்னென்னா, இந்த ஆக்டர் கிட்ட வந்து 2 months பிஃபோராகவே வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 2 monthsஆகவே வந்து அந்த ஆக்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த ஆக்டர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பாலையா தான் வந்து இல்லை எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பாலையா என்ன எதிர்பார்த்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. தப்பிடி திப்பிடி மேலே ஒரு சாங் கேட்டாரா, இல்லை பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்டாரான்னு சொல்லி எனக்கு தெரில. மேபி அது ஏதாச்சும் கொடுத்து நெல்சன் அப்ரோச் பண்ணியிருந்தா ஓகே பண்ணியிருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால அவர் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே கண்டினியூஸாக இந்த நியூஸையும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சுந்தர் சி அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்டான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து சோலோ ரஜினி மூவி. சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு. நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நெல்சன் வந்து நீங்கள் 2 பேரும் சேரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிரகாசமாக லைட் எரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2மே சேமாக தான் இருக்குது. நெல்சன் தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரஜினி கமல் படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. நெல்சனுக்கு அடிச்சு பாரியா லக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த நியூஸ்க்குள்ளே போகலாம். அடுத்த நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோ லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப் ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த நியூஸ்க்குள்ளே போகலாம். நம்ம மணிரத்னம் தக்லைஃப்க்கு அப்புறம் அடுத்து அவர் என்ன படம் பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து எல்லா பேர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பதிலாக தான் வந்து இப்போ ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னென்னா, மணிரத்னம் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து விஜய் சேதுபதி வச்சு பண்ண போகிறாரு. விஜய் சேதுபதி கிட்ட கதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது இதுக்கான ஹீரோயின் பார்க்கணும்ல. மணிரத்னம் படத்தில் அழகாக ஹீரோயினை கட்டுவார். ஸோ அந்த ஹீரோயின் யாருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது ருக்மணி வசந்தை வந்து அப்ரோச் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதியும் ருக்மணி வசந்தும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஏஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் காம்போ நல்லா இருந்துச்சு, எல்லா பேரும் பாராட்டினாங்க. மேபி அந்த காம்போ ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து மணிரத்னம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கிட்டத்தட்ட லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு சொல்லி மேலே இருக்கிறவங்கிட்ட தான் தெரியும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சினிமா நியூஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.